சில பேர் மனப்பால் குடித்தாங்க, இதோட விஜய் காலி, அவர் கட்சியை கலைச்சிருவார், கட்சியை தடை பண்ணும், அதனுடைய பதிவை ரத்து பண்ணுன்ற அளவுக்குலாம் பேசிட்டாங்க, தலையங்கெல்லாம் எழுதிட்டாங்க சில பத்திரிகையில். ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த காணொலியில் கடைசியாக அவர் சொன்னது என்னென்னா, அவர் வந்தது மக்களுக்காக, ஆனால் அவருடைய நோக்கத்தை சிதைக்கிற மாதிரி இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற பிரச்சாரம், அவதூறு. இப்போ நம்ம முதல்வர் கூட காணொலி போட்டிருந்தாரு, பொய் செய்தி வதந்திகள்லாம் பரப்பாதீங்கன்னு. சரியான ஸ்டாண்ட் அது. ஆனால் அது ஒரு சைடுக்கு தான் அமுலாக்குறாங்க. விஜயின் வருகையால் அதிகம் பாதிக்கப்பட போவது விசிக, நாம் தமிழர் கட்சி தான்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இன்னும் இந்த வன்னி அரசு இருக்கார் இல்லையா, அவங்க துணை பொதுச் செயலர் விசிக, அவர் எந்த அளவுக்கு பேசினாருன்னா, இந்த அளவுக்கு அரசியலில் சூழல்லாம் ஏற்படும்னு அவங்களுக்கு தெரியாது. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஒரு கோர படுகொலைகள் நடக்கும் கண்ணு முன்னாலன்னு யாராக இருந்தாலுமே ஷாக் ஆகிருப்பாங்கல்ல. அதுவும் இவங்க புது கட்சி, அதனால் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு சில நாட்கள் ஆயிருக்கு. உண்மையான தகவல்களை வெளியே சொல்வது என்பது வதந்தியா அதுவதூர்லாம் கிடையாது. அதை நீங்கள் தடுப்பதன் மூலம், அதை சொல்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணுறது மூலம், அச்சுறுத்துவது மூலம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஜனநாயகத்தில் உங்களுக்கு இவ்வளோ தான் உரிமை. கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுற மாதிரின்னா உடனே உங்களை தூக்கி உள்ள வைப்போம்னா, இதுதான் பாசிசத்தின் குழப்பம். விஜய் வீட்டு முன்னால் போய் ஒரு 10 பேர் வெளியே வா வெளியே வா, கொலையாளியே வெளியே வாங்குறாங்க. இப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணுங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சா? இப்போ உங்களுக்கு தெரியாதா? சிசிடிவியை பார்த்து அந்த 15 பேர் யாருன்னு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ அப்ரிஷியேட் தி கவர்மெண்ட். Shirts and trousers. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த கரூர் சம்பவத்தை ஒரு சைடு ஒரு துயர சம்பவம் பார்த்தாலுமே, இன்னொரு சைடு ஒரு பெரிய அரசியலாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாஜக இந்த நேரில் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மக்கள்கிட்ட அந்த குறைகளை என்ன நடந்தது அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, விஜயை காப்பாற்றுறதுக்காக தான் பாஜக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றவும் சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, ராகுல் காந்தி இன்னொரு குழு அனுப்பணும்னு சொல்கிறாரு. ஒரு அரசியல் விமர்சகராக இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மிகப்பெரிய அரசியல் இதில் விசிக ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க? விஜயின் வருகையால் அதிகம் பாதிக்கப்பட போவது விசிக, நாம் தமிழர் கட்சி தான்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இன்னும் இந்த வன்னி அரசு இருக்கார் இல்லையா, அவங்க துணை பொதுச் செயலர் விசிக, அவர் எந்த அளவுக்கு பேசினாருன்னா, நீதிமன்றத்துக்கு போனதே தப்புன்ற மாதிரி பேசுகிறாரு. இவங்கெல்லாம் கடந்த காலத்தில் கொடி ஏற்ற உள்ளன்னா நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஆளும் கூட்டணியில் இருக்கிற விசிக மதுரையில் கொடி கம்பத்தை உடலைன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு நபர் ஆணையத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது நடுநிலை பிறந்து செயல்படும் அப்படின்னு அவங்க கருத்தை அவங்க வச்சுக்கிறதுக்கும், சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறதுக்கும் உரிமை இருக்குது இல்லையா? அதை ஏன் உடனே பாஜக ஆதரவு நிலைன்னு சொல்கிறீங்க? அப்படின்னா நீங்களே இந்த மடப்புரம் அஜித்குமார் அந்த கஸ்டடி மரணத்துக்கு கோர்ட்டில் நீங்களே போய் கவர்மெண்ட்டே சொல்லிச்சே, நாங்கள் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோன்னு. அப்போ யாரை காப்பாற்றுறதுக்காக சிபிஐ கிட்ட போனாங்க? அதெல்லாம் கிடையாது. இந்த கொலை இந்த மரணம் கொலைன்னு சொல்ல முடியாது, 41 கோர மரணம் பார்த்திங்கன்னா நாட்டையே குலுக்கி இருக்குங்க. இது வெறும் ஏதோ கரூர் பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை, உலகம் பூராவும் செய்தியாக இருக்குது. இது ஒரு உலக செய்தியாக இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில் 41 பேர் இறந்துருக்காங்கன்றது தமிழ்நாட்டுக்கு வெளியே, கேரளாலாம் பார்க்குறேன், டிவிலலாம் டிபேட் பண்ணுறாங்க. இதை பெரிய ஷோ. சைனாவில் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு செய்தியாக இருக்குது. அதனால் இதில் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி விசாரிப்பது தான் சிறப்பாக இருக்கும், சரியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ப்ளஸ் இப்போ தாவக்கையோட அடுத்த கட்ட நிலைப்பாடாக என்ன சார் இருக்கும்? இப்போ இந்த கரூர் சம்பவத்திலே தாவக்கினார் வெளியே ஆட்கள் தெரியல, எல்லாரும் எங்கே போனாங்க இல்லை எங்கே போனாங்கன்னு தே ஆர் ஷாக்டு. அவங்க அரசியலுக்கு புதுசு இல்லைங்களா, அதனால் இதை அவங்க எதிர்பார்க்கலை. அதாவது இந்த அளவுக்கு அரசியலில் சூழல்லாம் ஏற்படும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஒன்றிய அரசை பற்றி பேசினா ஏதாவது ஒரு 2 கேஸு ரெய்டு வரும், சிபிஐ ரெய்டு, இடி ரெய்டு, இல்லை வருமான வரித்துறை ரெய்டு வரும். மாநில அரசை பற்றி பேசினா ஏதாவது ஒரு கைது வரும். அப்படி தான் ஏதாவது
பண்ணுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஒரு கோர படுகொலைகள் நடக்கும் கண்ணு முன்னாலன்னு யாராக இருந்தாலுமே ஷாக் ஆகிருப்பாங்கல்ல. அதுவும் இவங்க புது கட்சி, அதனால் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே அவங்களுக்கு சில நாட்கள் ஆகிருக்கு. சுதாரிச்சுக்கிட்டு இப்போ வெளியே வந்துட்டாங்க. சில பேர் மணப்பால் குடித்தாங்க, இதோட விஜய் காலி, அவர் கட்சியை கலைச்சிருவார், கட்சியை தடை பண்ணும், அதனுடைய பதிவை ரத்து பண்ணுன்ற அளவுக்கெல்லாம் பேசிட்டாங்க, தலையங்கெல்லாம் எழுதிட்டாங்க சில பத்திரிகையில். ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த காணொலியில் கடைசியாக அவர் சொன்னது என்னென்னா, முன்னை விட உறுதியாக நமது அரசியல் பயணத்தை நாம் தொடருவோம்னாரு. அது போதுமே. அப்போ இந்த நிகழ்ச்சியால் இனிஷியலாக அவர் கொஞ்சம் அப்செட் ஆகி அவர் கொஞ்சம் கலங்கினாலும் இப்போ அவர் கம்போஸ் ஆகிட்டார். அடுத்து அடிக்கிற அடி பலமாக வைப்பேன், பயணத்தை நான் தொடருவேன் அப்படின்னு சொன்னது மூலம் அவங்க கட்சி அணிகளுக்கும் அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்ல. இப்போ ஒருத்தர் வந்து நல்லது பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய ஸ்டார் மதிப்பை விட்டுட்டு மக்களுக்காக களத்துக்கு வந்து நிற்கிறாரு. அவர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் இந்த சம்பவம் நடந்தது இல்லை. இந்த காணொலியில் கூட அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னது பார்த்திங்கன்னா, எனக்கு அரசியல் கிரிசியெல்லாம் அப்புறம் தான், மக்கள் நலன், அதுக்கு தான் நான் மக்கள் பாதுகாப்பை பார்த்து பார்த்து சனிக்கிழமை ஹாலிடேயில் வச்சேன். இப்படியெல்லாம் மக்கள் பாதுகாப்பை பார்த்து பார்த்து செஞ்ச எனக்கு இந்த மாதிரி கரூரில் நடந்தது தாங்க முடியாத, வாழ்க்கையிலேயே நான் இது வரைக்கும் இவ்வளோ வேதனை அடைஞ்சது இல்லைன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அதனால் அவரை பொறுத்தவரை பிளைனாக தான் பேசுகிறார். அவர் வந்து மக்கள் நலன் தாங்க அவருக்கு ரொம்ப மேலே, எல்லாத்தையும் விட அரசியல் ஆதாயம், அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் விட மக்களுக்கு எதாவது செய்யணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ வருமானம், இவ்வளோ பெரிய கிளிட்டரிங் சினிமா ஃபீல்டை விட்டுட்டு அவருக்கு இங்கே வந்து வெயிலில் கஷ்டப்படணும் அப்படின்னு என்ன இருக்குது? அவருக்கு ஜாலியாக இருக்கலாமா? ஆனால் அவர் வந்தது மக்களுக்காக. ஆனால் அவருடைய நோக்கத்தை சிதைக்கிற மாதிரி இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற இது இருக்குது பாருங்கள், பிரச்சாரம், அவதூறு. இப்போ நம்ம முதல்வர் கூட காணொலி போட்டிருந்தார், பொய் செய்தி வதந்திகள்லாம் பரப்பாதீங்கன்னு. சரியான ஸ்டாண்ட் அது. ஆனால் அது ஒரு சைடுக்கு தான் அமுலாக்குறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக பேசாதீங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக, தாவேக்காக்கு எதிராக போடுறாங்களா? யார் போஸ்டர் ஓட்டினது? எந்த மாணவர் அமைப்பு? அப்படி ஒரு அமைப்பே இல்லையே. கொலையாளி கைது செய் அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் அவதூறு இல்லையா? நீங்களே தான் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆணையம் போட்டிருக்கீங்க. அந்த ஆணையம் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் இதை அவுத்து விடுறீங்களா? ரெண்டு பேருக்கும் பொதுவாக எல்லா அரசாங்கம் இருக்கணும். எல்லாருமே ஃபேக் நியூஸ் பாருங்கள். புதிய முறை மாதிரி ஒரு ரிப்யூட்டட் டிவி சேனலில் நான் பார்த்தேன், ஆடிட்டர் குருமூர்த்தியோடு விஜயின் தூதுவர்கள் சந்திப்பு, விஜய் சந்திப்பு போகிறாரு அப்படின்லாம் செய்தியை போடுறாங்க. பாவம், நல்ல வேலையை அந்த ஆடிட்டர் குருமூர்த்தியை இதெல்லாம் ஃபேக் நியூஸ் போடாதீங்கப்பா, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டார். அப்போ தொலைக்காட்சிகள் என்பது உண்மை செய்திகளை ஆதாரத்தோடு இல்லை சொல்லணும். ஃபேக் நியூஸை போடுறாங்களா, வதந்தியை பரப்புகிறாங்களா, இதெல்லாம் முதல்வர் கண்ணுக்கு தெரியாதா? இல்லை சார், இப்போ அந்த கருத்து சுதந்திரம்ன்றது வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவான ஒரு சுதந்திரம் தான். அதுவும் பத்திரிகையாளருக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இப்போ வரைக்குமே பார்க்கப்படுது. அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு தரப்பினரோட வாதத்தை தான் இப்போ வரைக்கும் நிறைய அந்த தொலைக்காட்சிகளை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு தரப்பை வந்து பேசினாலே இந்த அரெஸ்ட் பண்ணுற இது இருக்குல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய பத்திரிகையாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவதுங்க வந்து ஜனநாயகத்தில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இதெல்லாம் உண்டுங்க. ஆனால் பேச்சுரிமையோ எழுத்துரிமையோ கருத்துரிமையோ ஒரு பப்ளிக்கு பீஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, கம்யூனல் வயலன்ஸை தூண்டி விடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அதாவது எனக்கு சுதந்திரம் இருக்குதுன்றதுக்காக நான் உங்கள் மூஞ்சில் வந்து அடிக்கிற மாதிரி இப்போ நடக்கக்கூடாது இல்லை, அப்போ உங்கள் சுதந்திரம் பாதிக்குது. அதனால் இந்த எல்லா சுதந்திரமும் பொது நன்மைக்காக, பொது நன்மையை சீர்குலைப்பதற்காக அல்ல, இல்லைங்களா? எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குதுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திட்டுறது, இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தை பேசுகிறது, இதெல்லாம் வடநாட்டில் ரொம்ப நடக்குது. அதெல்லாம் தப்பு. ஆனால் அரசாங்கத்தை விமர்சனம் செய்வது, உண்மையான தகவல்களை வெளியே சொல்வது என்பது வதந்தியாக அதுவதூரெலாம் கிடையாது. அதை வந்து நீங்கள் வந்து தடுப்பதன் மூலம், அதை சொல்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணுறது மூலம், அச்சுறுத்துவதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஜனநாயகத்தில் உங்களுக்கு இவ்வளோ தான் உரிமை. ஒன்று, கவர்மெண்ட்டை ஆதரித்து பேசினா பேசுங்க, கவர்மெண்ட்டு சொல்கிறத ஏற்றுக்கின்னு பேசினா பேசுங்க,
கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுற மாதிரின்னா உடனே உங்களை தூக்கி உள்ளே வைப்போன்னா அது ஜனநாயகத்துக்கு அழகல்ல. இதுதான் பாசிசத்தின் துவக்கம். பாசிசம் என்பது கருத்து சுதந்திரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் பேச்சு சுதந்திரத்துக்கும் எதிரானது. அதை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு அதே வேலையை நாம் தமிழ்நாட்டில் செஞ்சோம்னா இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ அதுதான் சார், அந்த பத்திரிகையில் வந்து தன்னுடைய சந்தேகத்தை வந்து கேட்கல சார். அந்த கரூர் மக்கள் என்னென்ன கேள்விகளை எழுப்பினாங்களோ அதை வந்து சந்தேகமாக தான் எழுப்பினார். அப்படி இருக்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பானதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலே அது வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணார், அவர் ஏதாவது ஊழல் வழக்கில் கைது பட்டிருக்காரா, இல்லை வேறு ஏதாவது தவறுகள் ஏதாவது செய்தாரா, அந்த கேள்விகளை வந்து கேட்டார். அதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் வந்து சரியாக இருக்குமா? அதாவதுங்க, தமிழ்நாட்டில் ஒரு நீதி இருக்குங்க. ஒரு மந்திரி வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனால் கூட அவர் ஜெயிலில் இருந்தாலும் மந்திரியாக வச்சிட்டு இருப்பாங்க. மந்திரி பதவி விட்டுருவார், அப்போ தான் ஜாமீன் கிடைக்கும்னா அவர் மந்திரி பதவி விட்டுட்டாருன்னு ஜாமீன் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து 3வது நாளே மந்திரி ஆக்குவாங்க. இதெல்லாம் ஜனநாயக உரிமைகள். ஆனால் கருத்து ஒருத்தர் சொன்னாருன்னா அது வந்து என்ன ஆகிடும்? இப்போ விஜய் வீட்டு முன்னால் போய் ஒரு 10 பேர் வெளியே வா கொலையாளியே வெளியே வான்றாங்க. இப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணுங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சா? அந்த ஆர்ப்பாட்டம் ஒருத்தர் வீட்டுக்கு முன்னால் போயிட்டு டிசிக்னேட்டட் பிளேஸ் இருக்குது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறீங்க, பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ன்றீங்க. இப்போ உங்களுக்கு தெரியாதா? சிசிடிவியை பார்த்து அந்த 15 பேர் யாருன்னு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ அப்ரிஷியேட் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் நடுநிலையாக இருக்கியா? அந்த 10 பேர் எங்கே போனாங்க? நீலாங்கரையில் அவர் வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? அவங்கெல்லாம் யார்? அவங்க மேலே என்ன நடவடிக்கை காவல்துறை எடுத்தது? வானத்திலேருந்து குதிச்சாங்களா? அப்போது அதே போல் கரூர் பூரா போஸ்டர் ஒட்டினாங்களே தமிழக மாணவர் அமைப்புன்னு, அவதூறா? இவங்க யார்? இவங்களை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்க வேணாவா? இதெல்லாம் செய்யாமல் அரசுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை மட்டும் காலங்காத்தால் போய் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது அது ஜனநாயகத்துக்கு எதிரான செயலாகத்தான் நான் பார்க்குறேன். ஜனநாயகத்தை பற்றி அதிகமாக பேசுகிற திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்கிறது என்பது காலத்தின் கோலம்தான். இப்போ விஜய் அவர்கள் இந்த சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், இந்த மாநாடாக இருக்கட்டும், அவர் எங்கெங்கெல்லாம் போடுவாரோ அங்கங்கெல்லாம் இந்த உயிர் பலி வந்து நடக்குது சார். அவரை பார்க்க எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் 5 மாவட்டம் போனார், எங்கேயுமே நடக்கலையா? இது விக்கிரவாண்டியில் நடக்கும்போது ஒரு 2 பேர் வந்து இறந்ததா செய்திகள் வந்தது. இல்லை இறந்தது அது ரோடு ஆக்சிடெண்ட்டுங்க. திருச்சியிலேருந்து அவங்க வரும்போது இட் வாஸ் ரோடு ஆக்சிடெண்ட்டு. எங்கேயுமே இது வரைக்கும் உயிர் பலி நடக்கலை. மயக்கடிச்சு விழுந்துருக்காங்க, அப்புறம் வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் தாகம் இல்லாமல் டீஹைட்ரேஷன் ஆகிருக்கு. இது வந்து பெரிய கூட்டங்கள் 10 லட்சம் 15 லட்சம் வரும்போது அப்படி கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவங்க வராமல் இருக்கணும். இவங்க வர வேணான்னு தான் சொல்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் காணொலியே போட்டார், தொலைக்காட்சியில் பார்த்துக்குங்க, நேரலையில் பண்ணுறாங்க, தயவுசெய்து பெண்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள்லாம் வராதிங்கன்றாரு. கேட்கணும் இல்லைங்க. இப்போ விஜய் இஸ் ஏ பொலிட்டிக்கல் லீடர். ஈ கேனாட் என்ஃபோர்ஸ் டிசிப்ளின் ஆன் இஸ் ஃபாலோயர்ஸ். சொல்லலாம், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறோம், வீட்டில் பிள்ளைங்களுக்கு போவாத அப்படின்றோம், அவன் அங்கே தான் போய் நிற்பான். அதுக்காக அவனை நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லி தான் திருத்தணும், மல்லமாக தான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே உயிர் பலின்னு சொன்னால் அவர் என்னவோ வெளியே வந்தாலே உயிர் பலி ஆகிடும் இல்லை சார். எங்கேயுமே நடக்கலை. கூட்டம் வருதுங்க, அதை ரெகுலேட் பண்ணோம்ல. இப்போ அவரும் தன்னுடைய போக்கை கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த கூட்டத்தை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதுக்கு இந்த பஸ்ஸில் போயிட்டு ஊராக சுற்றுறதை விட பாயிண்ட் டு பாயிண்ட் அங்கே போய் டக்குன்னு மேடை ஏறி பேசிட்டு இடத்த காலி பண்ணோம். இந்த ரோட் ஷோலாம் வந்துட்டு இப்போதைக்கு நடத்த வேணாம், குறைஞ்ச நாளைக்கு தேர்தல் நேரத்தில் ஓப்பன் இதில் அப்படி பேசிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ இந்த ரோட் ஷோலாம் கொஞ்சம் நிறுத்தினா, அதே போல் இப்போ தான் சொல்லியிருக்காரு முதல்வர், இந்த விசாரணை ஆணையத்தினடி எல்லா கட்சிகளுக்கும் ஒழுங்கு நியதி கட்டுப்பாடு போட போகிறேன்னு. எல்லா அரசியல் கட்சிக்கும் பண்ணும்போது அவருக்கும் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் செலக்டிவாக தாவேக்காக்கு மட்டும் நிபந்தனைகள் அப்படின்றதெல்லாம் அது ஏற்கத்தக்கதல்ல. அதான் சார், இப்போ இந்த அடுத்த சுற்றுப்பயணம் தொடங்கும் போது இன்னும் நெருக்கடிகள் வந்து விஜய்க்கு அதிகமாகும்னு சொல்லி சொல்கிறாங்களே சார். இது விஜய் இதோட நிப்பாட்டிடுவார் இந்த சுற்றுப்பயணம்? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவரே தெளிவாக சொல்லிட்டார். பயணம் தொடரும், முன்னை விட உறுதியாக பயணம் மெத்தட்ஸை மாற்ற வேண்டியது தான். அப்படி தொடர்ந்தால் நிறைய நெருக்கடிகள் வந்து இன்னும் கொடுக்கப்படும். இல்லை விசாலமான இடம்,
ஊருக்கு வெளியே மைதானம் மாநாடு போடுற மாதிரி இடத்துல மேடை போட்டு அங்கே கூட்டி பேச வேண்டியதானே. இப்போ குறுகலான இடங்கள் தப்பி ஓட இடம் இல்லாமல் வழி பண்ணுறதால தான் இப்படி பிரச்சனை ஆகுது. அதே போல் மக்களும் 4 மணிக்கு மகாநாடுன்னா ஒரு 3-3:30 வந்தால் பரவாயில்ல. விடிய காத்தால 4 மணிக்கு வந்து உட்காந்தா அவர் என்னங்க பண்ணுவார்? சரி, அவங்க ஆட்களுக்கும் கொஞ்சம் மக்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணோம், ஒரு 1 hour. அதே போல் 4 மணின்னா இது ஆஃபீஸ் டைம் இல்லை, கரெக்டாக 4 மணிக்கு வந்து நிற்கிறதுக்கு வர வழியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதனால் முன்ன பின்ன தான் வருவாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்து கொஞ்சம் கையில் தண்ணி கிண்ணி வச்சுக்கிட்டுலாம் வரணும். பட்டு என்ன பண்ணுறது, ஆட்கள் வந்து அவரை பார்க்கணுன்ற ஆசையில் அவரை ஒரு முறையாவது நேரில் பார்த்துடணுன்ற அந்த இதில் வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றாங்க இல்லையா. இந்த அளவற்ற பாசமே இன்றைக்கி நஞ்சாக மாறுது. அதை வந்து மற்ற அவருடைய எதிராளிகள் வந்து நல்லா எஃபெக்டிவாக பயன்படுத்தி அவருக்கு அவப்பேரை உண்டாக்குகிறார்கள் என்பதை அவர் மேலே அன்புள்ளம் வச்சிட்டு இருக்கிறவங்க, அன்பு செலுத்துகிறவங்க புரிஞ்சுக்கணும். புரியுது சார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம் பக்கத்து. நன்றி சார். Ariza shirts and trousers. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.